எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் புதன்கிழமை. புக்தி கூர்மைக்கும் கல்விக்கும் அதிபதியான புதன் பகவானின் ஆசியோடு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். இன்னைக்கு தேதி 21 ஜனவரி மாதம் 2026 வருடம் புதன்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 7ஆம் தேதி. இன்னைக்கு விசேஷம். இன்னைக்கு வளர்பிறை திரியோததி திதி. புதன்கிழமைகளில் வரும் புதன் பகவானை வழிபட்டால் கல்வி, செல்வம் மற்றும் உடல் நலம் ஆரோக்கியம் அள்ளித்தரும் நன்னான். கோவில் விசேஷம். திருவள்ளுவர் வீரராகவ பெருமாள் தேருற்சவம் இன்று கோலாகலமாக நடைபெறும். மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் தெப்ப உற்சவ ஆரம்பம். திருவண்ணைக்காவல் சிவபெருமான் விழா தொடக்கம். முக்கிய குறிப்பு. இன்று காலை முதல் மாலை 7:53 மணி வரை மரணயோகம் உள்ளது. அதனால் இன்று புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குவது போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. அன்றாட பணிகளை மட்டுமே கவனிக்கவும். திதி. இன்னைக்கு நாள் முழுவதும், அதாவது விடியற்காலில் 2:58 மணி வரை திரியோததி திதி உள்ளது. நட்சத்திரம் மதியம் 2:32 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 மணி வரைக்கும் மற்றும் இரவு 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் 7:30 9:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது கடகராசி நேயர்கள் இன்று ரொம்பவே கவனமாக இருக்கணும். நாள்காட்டியில் பரிசுன்னு போட்டிருந்தாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் அறிமுகம் இல்லாதவர்களின் கவனமாக பழகுவது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். சரி, வாங்க 12 ராசிகளுக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷம். காதல், நம்பிக்கை, அனுதாபம், பரந்த மனது, விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகளை உணரும் வகையில் மனதை ஊக்கப்படுத்துங்கள். இந்த உணர்வுகள் முழுமையாகவும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினால் எந்த சூழ்நிலையிலும் மனதை தானாக செயல்பட ஆரம்பிக்கும். கிரகத்தின் நட்சத்திரம் நிலை இன்று உங்களுக்கு நன்மை இல்லை. இன்றைய நாட்களில் உங்கள் பணத்தை மிகவும் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தாங்கள் மீது அக்கறை காட்டுகின்றீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும். காதலியின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள். வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலை போல நடந்து கொள்வார்கள். இன்று வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம். இது உங்கள் குழந்தைகள் பருவ நாட்களை நினைவூட்டுகிறது. மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம். பல்வேறு விஷயங்கள் ஒப்புதல் இல்லாத காரணத்தால் இந்த நாள் மிக நல்லதாக இருக்காது. இது உங்கள் உறவுகளை பலவீனமாக்கும். அதிர்ஷ்டம் எண் 1. ரிஷபம். உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள். உதவிகளை நன்றியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளேயே அடக்கி வைத்து கொள்ளக்கூடாது. அடிக்கடி பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு உதவும். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள். உங்கள் குறிப்பில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள். இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும். இன்று உங்கள் பணி திடீரென புலத்தில் ஆராயப்படலாம். அத்தகைய சூழலில் நீங்கள் தவறு செய்யாதிருந்தால் நீங்கள் அதை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று தங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை வழங்கலாம். உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புவீர்கள். இன்னும் இதே போன்று ஒன்றை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் ஒரு நபரின் வீட்டிற்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும். திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. மிதுனம். பலன் தரக்கூடிய நாள். நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் காணலாம். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். மாலையில் நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள். அது நிறைய நல்லதை செய்யும்.
ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாமே பலன் தந்து விடாது. ஆனால் பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திக்கவும். வழக்கமான பிஸியான போதிலும் நீங்கள் இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்று உங்கள் அதிகாரப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியும். உங்கள் துணைவியார் அல்லது துணைவி நீங்கள் அவரிடம் ஏதோ விஷயத்தை சொல்லாமல் மறைத்திருந்தால் கோபப்படலாம். அதிர்ஷ்டம் எண் 8. கடகம். மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. ஒரு நண்பர் தன் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்களிடம் ஆலோசனை கேட்பார். காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்துவிடுங்கள். கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள். நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். திருமண வாழ்வில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் என்றும் ஏமாற்றம் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் எண் 2. சிம்மம். தியானமும் யோகாவும் ஆன்மீகம் மற்றும் உடலியல் பயன்களை தரும். ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கலில் சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அதிக அளவில் அவர்களின் உடல்நலன் குறித்து கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு எல்லோரும் உங்களுக்கு நண்பராக இருக்க விரும்புவார்கள். அதை ஏற்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைக்கு ரொமான்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் வேலையில் இன்று ஒரு முன்னேற்றம் காணலாம். நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் கொடுக்கலாம். உங்கள் வேலை பளுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும். இதனால் உங்கள் துணைவியார் அல்லது துணைவி மாலை வேளையில் வேதனையாக காணப்படுவார். அதிர்ஷ்டம் எண் 9. கன்னி. உங்கள் முகத்தில் புன்னகை நீங்காத நாள். புதியவர்கள் கூட தெரிந்தவர்கள் போல தோன்றுவார்கள். திட்டமிடாத வழிகளில் பணம் வந்து இந்த நாளை பிரகாசமாக்கும். உறவினர்கள் எதிர்பாராத பரிசுகள் கொண்டு வருவார். ஆனால் உங்களிடம் ஏதாவது உதவிகளை எதிர்பார்ப்பார்கள். உங்கள் துணைவியரின் குடும்பத்தினரோடு தலையீடுகள் உங்களுடைய நாள் அப்செப்டாக இருக்கும். துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வரும். பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்புணர்வை மேம்படுத்தும். உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணைவியின் நடத்தையால் பாதிக்கப்படும். அதிர்ஷ்டம் எண் 8. துலாம். முந்தைய முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் உற்சாகத்தை ஊக்கப்படுத்தும். உங்கள் குடும்பத்தினரின் அதை பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு புத்துணர்வையும் தரும். காதலுக்குரியவர்களின் கைகளில் ஆதரவை உணர்வீர்கள். வேலையில் முன்னேற்றம் காண்பதற்கு புதிய ஸ்கில் மற்றும் டெக்னிக்கல்களை பின்பற்றுவது அவசியமாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து முக்கியமான அழைப்பு வரும். திருமண வாழ்க்கையில் இனிமையான பாகத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. விருச்சகம். காபி பழக்கத்தை விட்டொழியுங்கள். குறிப்பாக இதய நோயாளிகள். இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களை விலை மதிப்புமிக்க பொருள்கள் திருட வாய்ப்பு உள்ளது. இதனால் இன்று உங்கள் பொருள்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உடனிருப்பது சௌகரியத்தை ஏற்படுத்தும். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் வேலை இன்று பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும். இன்று மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் வெளியே சென்று உல்லாசமாக பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 3. தனுசு. ஹாபியில் அல்லது நீங்கள் ஆனந்தமாகும் செயல்களை செய்வதற்கு கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது முக்கியம். உங்கள் துணைவியாரின் மனநிலை நன்றாக இருப்பதாக தெரியவில்லை என்பதால்
விஷயங்களை முறையாக கையாளுங்கள். மற்ற நாட்களை விட இன்று உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். வழக்கமாக பிஸியான போதிலும் நீங்கள் இன்று உங்களுக்கான நேரம் ஒதுக்க முடியும். ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியும். உங்களை சிறிது தர்ம சங்கடமான நிலைக்கு இன்று உங்கள் துணை தள்ளக்கூடும். ஆனால் பிறகு அது உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும். அதிர்ஷ்டம் எண் 9. மகரம். அதிக ஆதிக்கத்தை செலுத்த கூடியவரின் ஆதரவு உங்கள் நடத்தைக்கு ஊக்கமாக அமையும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். வீட்டை வேலையை களைப்படைய செய்யும். மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும். இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள முடிவுகள் இறுதி செய்யப்படும். புதிய முயற்சிகளுக்கான பிளான்கள் முறைப்படுத்தப்படும். நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் என்று உணர்வீர்கள். நீங்கள் திருமணத்திற்கு முன்பு ஒருவர் கவர செய்த விஷயங்கள், காதலித்த அந்த இனிமையான நாட்கள் இன்று நினைவுகூர்ந்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 9. கும்பம். வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை 2 முறை பாருங்கள். காதலுக்குரியவருடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிறந்தவர். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். கடுமையான வார்த்தைகள் அமைதியை கெடுக்கும். மனதுக்கினியவருடன் இனிமையான நட்பை கெடுத்துவிடும். உங்கள் இருவருக்கும் உள்ள உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் நாளிது. பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலையை மேம்படுத்தும். உறவினரால் உங்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் எண் 7. மீனம். உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல, வாசனை திரவத்தைப் போல மலரும். சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. சிலருக்கு பிஸ்னஸ் மற்றும் கல்வியில் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் முக்கியமான பணிகளை அப்புறப்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக இன்று உங்களுக்கான நேரத்தை செலவிடுவீர்கள். ஆனால் உங்களால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. தோல்வியில் துவளாதே, வெற்றியில் பறக்காதே. வாழ்க்கைங்கிறது ஒரு ராட்டினம் மாதிரி. மேலே போகிறப்ப கர்வப்படவும் கூடாது, கீழே வர்றப்ப கவலைப்படவும் கூடாது. வெற்றியோ தோல்வியோ அதை சமமாக எடுத்துக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி மரண யோகம்ங்கிறதுனால புதுசாக எதையும் ஆரம்பிக்காமல் பெருமாளையோ அல்லது புத பகவானையோ வழிபட்டு அன்றாட வேலைகளை செய்யுங்க. தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.